அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மா திருவள்ளுவர். நம்ம தொடர்ந்து இந்த பலம் பலவீனத்தை பற்றி பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வாழ்க்கைக்கு தேவை இந்த ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று சுயம், இன்னொன்று சூழல். ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஊடாட்டம். அப்போ சுயத்தின் கைகளில் 2 கூறுகள் இருக்கின்றன, சூழலினுடைய கைகளில் 2 கூறுகள் இருக்கின்றன. இங்கே பலம் பலவீனம், அங்கே வாய்ப்பு தடை, இப்படி இருக்குன்னு சொன்னோம். அதனால் அந்த பலத்தையும் பலவீனத்தையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு. இங்கே பலம் என்பதை நாம் எப்படி குறிப்பிடலாம்னா நிறை அப்படின்னு சொல்லலாம். பலவீனத்தை குறை. மனிதனே எப்படிப்பட்டவன் என்றால் நிறை குறை நிறைந்த அரை குறை தான் மனிதன். இதுதான் என்னுடைய கான்செப்ட். மனிதன் என்பவன் யார்? நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து ஒரு மனிதரை நாம் எடை போடலாம்னு அவர் சொல்லிட்டார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இப்போ இந்த பலம் பலவீனம் இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு சுயம். அப்போ அந்த சுயம் பலமாக இருக்கணும். இதுதான் இன்றைய நிலையில் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு போனால் கூட அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஆர்லேருந்து இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் டு யூ நோ வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கேட்கும்போது பளிச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியுதா, இதுதான் என்னுடைய பலம், இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்ல முடியுதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அது ஒரு நேர்முக தேர்வுக்காக மட்டுமல்ல, இந்த இயற்கையினுடைய தேர்வுக்கே அது தேவைப்படுகிறது. பலசாலிகள் நாம் பலமாக இருக்க வேண்டும். அந்த பலம் என்பது எதற்காக? ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்காக, இந்த வாழ்க்கை முழுக்க. அப்படி பார்க்கும்போது பலம் பலவீனம் இரண்டையும் தீர்மானிக்கிறது இந்த 3 கூறுகள். இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சொல்கிறேன். ஒன்று, ஒரு திரிசூலத்தை நினச்சிக்கங்க. ஒரு 3 கூறுகள் கொண்ட ஒரு திரிசூலம். ஒன்று அறிவு, இன்னொன்று திறமை, இன்னொன்று மனோபாவம் அப்படின்னு இந்த 3 அடிப்படையிலையும் நம்முடைய பலமும் பலவீனமும் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ இந்த காணொலிக்கெல்லாம் லிமிட் இருக்கிறதுனால அந்த மனோபாவத்தை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம். இங்கே நம்ம 2 கூறுகளை பார்ப்போம். ஒன்று அறிவு, இன்னொன்று திறமை. ஒரு மனிதன்கிட்ட அறிவுங்கிறது எப்போ? பிறந்து வந்த நாளில் இருந்து அவன் சந்திக்கிற மனிதர்கள், அவர் பார்க்கிற காட்சிகள் மற்றும் நூல்கள், வாசிப்பதற்கு படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள், இப்படி எல்லா இடங்களிலும் இயற்கை, இவ்வளவுல இருந்தும் அவனுடைய அறிவானது விரிந்து கொண்டே செல்கிறது. அணுவில் தொடங்கி இந்த அண்டம் வரை எல்லாத்தையும் பற்றி எவ்வளவு தூரம் எவ்வளவு விரிவாக, பாரதிதாசன் கூட சொன்னார், அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்றாரு, அகண்டமாக்கு. அப்போ அந்த அறிவு என்பது, அது நம்ம பழமொழியில் கூட சொல்கிறோம், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அறிவு என்பதை வளர்த்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்றாடம் அந்த அறிவானது மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ அறிவுங்கிறது என்ன? பொது அறிவு, பொதுவாக ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் இந்த உலகத்தை பற்றிய அறிவு. இப்படி இந்த அறிவுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அறிவியல், புவியியல், வரலாறு பாருங்க. வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவு வாசிக்க வேண்டியிருக்கு. ஆக அப்புறம் விண்ணியல், இப்போ ஆகாயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, விண்வெளியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போக இப்போ இயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. இயற்கையே நமக்கு புதிராக இருக்கிறது, இன்னும் அதுக்கு இடையில செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கே இந்த வாழ்நாள் போதுவதில்லை. அப்போ எவ்வளவு தூரம் நம்மக்கிட்ட அந்த அறிவானது இருக்கிறதோ அது நம்முடைய பலமாக, சக்தியாக, ஆற்றலாக இருக்கிறது. அடுத்தது திறமை. திறமை என்பது என்ன தெரியுமா? எதையெல்லாம் செய்து செய்து பழக பழக நம்மால் வளர்த்து கொள்ள முடிகிறதோ அந்த கலைக்கு பேர் திறமை. இப்போ சிலருக்கு எழுத்தாற்றல், சிலருக்கு நினைவு ஆற்றல், சிலருக்கு பாடுவார்கள், நன்றாக பாடுவார்கள், சிலர் ஆடுவார்கள். அப்புறம் தற்காப்பு கலைகளில் பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்து நிறைய, அதே மாதிரி விளையாட்டுகள், இவையெல்லாம் ஒரு ஈவன் தொழிலில் கூட ஒரு டேர்னிங், வெல்டிங், ஃபிட்டிங் அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு தொழில்நுட்பமும் கூட செய்து செய்து பழகும்போது அது திறமையாக விடுகிறது. இப்போ எத்தனை பேர் பேச்சாற்றல் எடுத்துக்கங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அந்த பேச்சின் மூலமாகவே அவர்களோட புகழ் விடுகிறது.
இப்படியாக அது தலைமை பண்பு கூட ஒரு கலைதான். ஒரு மனிதன் தலைமை தாங்கும் ஆற்றலோடு விளங்குகிறான் என்றால் அதுவும் ஒரு கலைதான். நாள்பட கற்றுக்கொண்டு எப்படி எல்லோரையும் தன்னோடு இணைத்து அரவணைத்து எடுத்துச் செல்லும் என்பது ஒரு குடும்பத் தலைவன் முதல் நாட்டின் தலைவன் வரை இந்த பண்புகள் எல்லாமே, இதெல்லாம் நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் சொல்லுவீங்க. பேசுவது, ஒரு கூட்டத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் பேசுவது எப்படி அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அப்போ இந்த அறிவிலும் இந்த திறமைகளிலும், திறமை பழக பழக கூர் செய்து விடலாம். நம்ம அந்த அர்ஜுனனை பற்றி கர்ணனை பற்றிலாம் சொல்கிறாங்கல்ல, வில் வித்தையில் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க, நினைச்ச இடத்த துல்லிதமாக அடித்தாங்க அப்படின்லாம் கற்றுக்குறோம்ல. அதே மாதிரி இசைக்கலைஞர்கள் எப்படி சிலருக்கு மட்டும் அந்த இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், MS விஸ்வநாதனாக இருக்கட்டும், இப்படி சிலருக்கு மட்டும் அந்த புகழ் வந்ததற்கு காரணம் அவர்களுடைய அந்த நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு அதை கையாளுகிற போது அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள்லாம் வந்து விடுகிறது, அது நம்மை ஈர்த்து விடுகிறது. ஆக அறிவிலும் திறமையிலும் நாம் எவ்வளவு விரிவாகவும் கூர்மையாகவும் இருக்கிறோமோ அது நமது பலமாகி விடுகிறது. இந்த மூன்றாவது கூறுன்னு சொன்னல, மனோபாவம், அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். அன்பு நண்பர்களே, நாம் எல்லோரும் பலமிக்கவர்களாக ஆவோம். அப்படி ஆவதன் மூலமாக நமது வீட்டை, நமது நாட்டை, இந்த உலகத்தையே செழிக்கச் செய்வோம், ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுவோம். நன்றி நண்பர்களே, தொடர்வோம். உங்கள் திருவள்ளுவர்.